ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டேட்டா பேஸ்னா என்ன? ஒரு ஸ்கூலில் 1லேருந்து 12th வரைக்கும் நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு பசங்க இருப்பாங்க. இந்த எல்லா பசங்களுக்கும் டீட்டெயில்ஸ் இருக்கும். டேட்டாஸாக லைக் அவங்க பேர், ஃபோன் நம்பர் அண்ட் அவங்க அட்ரஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது எல்லாத்தையும் நம்ம ஃபிசிக்கல் டேட்டாவாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய இடம் தேவைப்படும். அண்ட் அப்படியே நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கணும். லைக் எனக்கு இந்த ஏரியா பசங்க வேணும், அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த கிரேட் பசங்க வேணும்னு நான் செலக்டிவாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு தான் நம்ம டேட்டா பேஸை யூஸ் பண்ணுறோம். இங்கே டேட்டாஸ் எல்லாம் நம்ம டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்போ இந்த டேட்டாவை பார்க்குறதுக்கு இல்லை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுக்கும் டேட்டா பேஸ்க்கும் நடுவில் ஒரு பாலம் இருக்குது. இதை கடக்கிறதுக்கு நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். அண்ட் ஏன் நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், என்னால் நார்மலாக டேட்டா பேஸ் கிட்ட பேசி டேட்டாவை கொடுக்கவோ இல்லை எடுக்கவோ முடியாது. அதுக்கு தான் நம்ம SQL யூஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். டேட்டா பேஸில் டைப்ஸ் இருக்குது, ரிலேஷனல் டேட்டா பேஸ், நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ், அதுக்கப்புறம் ஹைரார்க்கியல் டேட்டா பேஸ்னு. இந்த சீரீஸில் நம்ம ரிலேஷனல் டேட்டா பேஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு நம்ம SQL லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸை எதை வச்சு மேனேஜ் பண்ண போகிறோன்னா MySQL. இது வந்து ஒன் ஆஃப் த ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நீங்கள் MySQLக்கு பதிலாக PostgreSQL, SQL Server இல்லை Oracle, இந்த மாதிரி மொத்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் யூஸ் பண்ணலாம். அண்ட் எதுக்கு SQL வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் லாங்குவேஜ். இதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த லாங்குவேஜுக்கு. அண்ட் இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் இப்போ தான் ப்ரோக்ராமிங்குள்ளே வரீங்கன்னா SQL செலக்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. SQL படித்து முடிச்சுட்டு நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், SQL டெவலப்பர், இந்த மாதிரி மற்ற ரோல்ஸ்குள்ளேயும் போகலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்காக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Meet you all in the next video.